ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் இளைப்பு ரொம்ப ஈஸியாகவும் ஆரோக்கியமாகவும் அச்சீவ் பண்ண ஒரு 5 முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிப்ஸ்னோடனே நம்மலாம் என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா, இதை அரைச்சி குடிங்க, அதை அரைச்சி குடிங்க, வெந்நீரில் இதை அரைச்சி வெந்நீரில் லெமன் இது ஹனி எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ அந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தவறான ஒரு வழிகாட்டுதல்லாம் கொண்டு போயிடும். ஸோ இங்க ஆரோக்கியமா நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா, உடல் பருமனுக்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னா, நார்மலா நம்ம எல்லாருமே எப்ப பார்த்தாலும் கொழுப்பெல்லாம் சாப்பிடுறது கிடையாது. நம்ம எடுக்கக்கூடிய உணவு அதற்கு ஏற்றவாறு நம்ம செலவழிக்காமல் இருந்தோம் அப்படின்னா, அந்த எஞ்சி போன சத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது கார்போஹைட்ரேட் ஆனாலும், மாவுச்சத்தானாலும் சரி, புரதச்சத்தானாலும் சரி, ஃபேட் ஆனாலும், நீங்க ஃபேட்டே சாப்பிடலைனாலும் மாவுச்சத்து, புரதச்சத்து கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பா கன்வெர்ட் ஆகி உடல் பருமன் ஏற்படும். ஸோ ஏன்னா இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள், உடல் பருமனால அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் நானே அக்ராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ நான் சிறு வயதுலேருந்தே உடல் பருமனாக தான் இருப்போம். ஸோ பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி இருக்காமா, இப்படி நீங்கள் இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை குடிங்க, அதை குடிங்க அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா, அது நம்மளை நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சிக்கு கொண்டு போகும். இல்லை ரொம்ப அப்படியே கிராஷ் டயட் போட்டு ஒரு 2 நாள் தான் தாக்கு பிடிப்போம். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயக்கம் வந்துடும், ரத்தச்சோ இல்லை ஒரு மாதிரி டயர்ட்னஸ் ஆயிடுவோம். இல்லை ஏதோ ஒரு உணவை பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு 2 நாள் நம்ம இருந்த டயட்டை உடச்சிட்டு போய் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவோம். ஸோ அப்படி இல்லை, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, ஆனால் ஒரு நம்பகமான உடல் இளைப்பு ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண இந்த 5 விஷயம் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா எவ்வளோ நேரம் சாப்பிடணும் அப்படின்னு எடுத்த உடனே நம்ம ஒரு விண்டோ பீரியட் அப்படிங்கிறது நம்ம முடியாது. ஸோ நம்மிடம் இருக்கக்கூடிய பெரும் கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இந்த நைட் ஃபுட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் 8 மணிங்கிறதே கம்மி. 9 மணிக்கு சாப்பிட்றோம், 10 மணிக்கு சாப்பிட்றோம், 11 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிற. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைமை நம்ம எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க 7 மணிலேருந்து 7 மணி. ஸோ அதுக்குள்ள மட்டும் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் அப்படிங்கக்கூடியது. அந்த 7 to 7 தான் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவா இருக்கணும். அதை தவிர்த்துட்டு மிச்ச நேரம் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா 0 கேலரிஸ் ஃபுட், அதாவது தண்ணிக்கு 1 கேலரிஸும் இல்லை, அதே மாதிரி கிரீன் டீ குடிக்கிறோம் 1 கேலரிஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய டைம்ல நம்ம எடுத்துக்கலாம். அதை தவிர்த்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு சேர்த்து நம்ம வேணுமாவது லெமன் ஜூஸ்ல உப்பு சேர்த்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை தவிர்த்துட்டு இந்த 7 to 7 எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து நம்ம எப்படி இதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 7 to 5. ஸோ அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 to 5. ஸோ அப்படி உங்களோட டைமை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நீங்க சாப்பிடுறீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள உங்க வீட்டு உணவை மட்டும் சாப்பிடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல எதுவுமே ப்ராசஸ்டு ஃபுட்டா இருக்கக்கூடாது. ஒரு சப்பாத்தினா கூட கடையில வாங்கின சப்பாத்தீஸ், கடையில நம்ம ரெடிமேடா வாங்கின சப்பாத்தீஸ் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பாஸ்தா அந்த மாதிரி வேண்டாம், சேமியா அந்த மாதிரி வேண்டாம், ரவை அதெல்லாம் வேண்டாம். சும்மா ஒரு சாதத்தை வடிச்சாவது கூட நீங்க தயிரை கூட போட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உங்க விண்டோ பீரியடை ஷார்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணும் பொழுது என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸ், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒல்லியான மெல்லியான தேகம் தான் இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா ஒரேடியா சாப்பிட மாட்டாங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடலன்னா எனக்கு கை கால் விடவிடன்னு வந்துடும். கண்டிப்பா என்ன அப்படின்னா, குண்டா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சுகர் வரும்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட், ஒரு உங்களால அந்த இன்சுலின் இதை அடிக்கடி ரிலீஸ் பண்ற மாதிரி டயட் ஹேபிட் இருந்தாலும் சர்க்கரை நோய் வரும். ஸோ அப்ப இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வாங்க. நம்ம எப்பொழுது 3 மணி நேரம் நம்ம கலோரியா கொடுக்கக்கூடிய உணவுகள் எடுக்காம இருக்கிறோமோ, அப்போ உடம்பு எனர்ஜி வேணும்னு நம்ம உடம்புல ஏற்கனவே சேர்த்து வைத்துள்ள கொழுப்பை எரிச்சு தான் நமக்கு எனர்ஜி கொடுக்கும். அப்போ உடல் இளைப்பு ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ அதனால இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுத்தோடனே அப்படியே
பயங்கரமா போகணும்ல, இந்த மாதிரி டைம் ஷெட்யூல், இந்த மாதிரி உணவு முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, குறைந்த மாவுச்சத்தா வந்து எடுக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய உணவுல மாவுச்சத்து இதா இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஃபுட் பிரமிட் எப்படின்னா, மாவுச்சத்து மேக்சிமம், அடுத்து புரோட்டீன், அடுத்து ஃபேட் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ அப்படி இல்லாம அதையே தலை கவிழ்த்த மாதிரி இருக்கணும். இப்போ மதியம் வந்து என்ன அப்படின்னா, நல்லா வந்து ஒரு ஒரு கிண்ணம் சாதம். நம்ம என்ன பண்றோம்? இவ்வளோண்டு காய், ஒரு ஸ்பூன் காய், அதுல நல்லா குழம்பு இதெல்லாம் இது பண்ணுவோம். புரதத்துக்கு எதுவுமே எடுக்கிறது இல்ல. ரேரா தான் முட்டை. இல்ல எதுவுமே எடுக்கிறது இல்ல. அந்த மாதிரி இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் உங்க உணவுல வந்து, அதாவது நீங்க எடுக்கக்கூடிய உணவுல மதியம் ஒரு உதாரணத்துக்கு மதிய உணவுல வந்து ஒரு 2 முட்டை. ஸோ ரைஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன கப். அந்த ரைஸ் எவ்வளோ எடுத்தீங்களோ, ஒண்ணு அதுக்கு ஈக்குவல் ரேஷியோ காய்கறிகள். உருளைக்கிழங்க தவிர, வாழைக்காய், கிழங்குகள தவிர. அடுத்து இல்லைன்னா டபுள் கப் காய். ஓவரா ஃபைபர் எடுத்தாலும் சத்துக்கள் வந்து உடம்புல ஒட்டாது. ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி ஏதோ ஒரு ப்ரோபயோட்டிக், ஸோ மோரோ தயிரோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி உணவை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம கார்ப்ஸ் அதிகம் எடுக்க எடுக்க தான் என்ன ஆகும் அப்படின்னா, இன்சுலின் வந்து ஸ்பைக் ஆகும். இன்சுலின் வந்து அடிக்கடி நம்ம ரத்தத்துல வந்து அதிகம் ஆகும்போதும் அது நமக்கு நல்லது கிடையாது. அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உண்டு பண்ணி உடல் பருமனை வந்து ஏற்படும். அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம். அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எப்ப வந்து தூக்கம் சரியாக தூங்காம இருக்கிறோமோ, அப்ப வந்து நம்ம உடம்புல வந்து ஃபேட் அவ்வளவா பர்ன் ஆகாது. ஸோ நம்மளுடைய சேனல்லயே ஏற்கனவே ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கத்திலேயே எப்படி உடல் இளைக்கலாம். நம்ம தூங்கும் பொழுது தான் நம்ம உடம்புல ஃபேட் அதிகமா வந்து பர்ன் ஆகும். அதுக்காக பகல் தூக்கம் கிடையாது. இரவு நேர தூக்கம். ஸோ இரவு 8 மணி நேரம் ஒரு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் இருந்ததுனாலும், நம்ம ஈஸியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கம்மி பண்ணணும். இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன அப்படிங்கிறதே நம்ம நெறைய பேருக்கு வந்து புரியறதில்ல. ஸ்ட்ரெஸ்னா நான் இவ்ளோ வேலை செய்யணும் அப்படிங்கிறது. ஒரு பேஷனோட ஒரு வேலை செய்றோம். விரும்பி ஒரு வேலை செய்றோம். விரும்பி ஒரு விடயத்த வந்து நம்ம மேற்கொள்றோம்னா, அது நமக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. விரும்பாம செய்யக்கூடிய செயலும், விரும்பாம வாழக்கூடிய வாழ்க்கையும் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இந்த கார்ட்டிசோல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலினோட யூஸ வந்து தடுக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, மேக்ஸிமம் எல்லாமே ஃபேட்டா வந்து கன்வெர்ட் ஆகும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள். அதனால அந்த மன அழுத்தத்தை தவிர்க்கக்கூடிய வகையில அத நம்ம தான் மேற்கொள்ளணும். இதற்காக ஏதாவது மருந்து சாப்பிடலாமா டாக்டர்? அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம யூசுவலா நம்ம செரிமான மண்டலம் நல்லா இருந்தது அப்படின்னா, நம்ம சிந்தனை தெளிவாக இருக்கும். அதனால நம்ம செரிமானத்தை ஃபர்ஸ்ட் சரியா வச்சிருந்தோம்னாலே, இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு புலப்பட்டு போயிரும். தேவையில்லாத அந்த துரித உணவுகள வந்து நம்ம என்ன செய்யணும்? அவாய்ட் பண்ணணும். அடுத்து 5வது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அ ஔவை பெருந்தகை சொன்ன மாதிரி தான். பசித்து புசி. எப்ப பசிக்குதோ, அப்ப மட்டும் நம்ம சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கு. என்னன்னா, நான் டென்ஷன் ஆனா நான் அதிகமா சாப்பிட்டுருவேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மூட் ஸ்விங்ஸ்ல சாப்பிடுவேன் அப்படின்னு. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளா கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு ஒரு ஒன்ன லிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா, அது கண்டிப்பா நம்ம மைண்ட் நமக்குள்ள உட்பட்ட ஒரு விஷயம் தான். அதனால இந்த மாரி கிரேவிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்ப யூசுவலா சில பேர் சொல்லுவாங்க. அன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க. எனக்கு வந்து சுகர் சாப்பிடணும் போல இருக்கும். ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கும். ஸோ அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க ரொம்ப முடியலன்னா டார்க் சாக்லேட்ஸ். ஒரு 70% மேல டார்க் சாக்லேட்ஸ் வந்து கொக்கோவா இருக்கக்கூடிய டார்க் சாக்லேட்ஸ் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி என்னன்னா, ஒரு ஸ்வீட் சாப்பிடுற கிரேவிங் வர்றப்ப நல்லா ஒரு பெப்பர்மென்ட் இருக்க மாரி பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம பல் துலக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு பண்ணும்பொழுது வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல ரெஃப்ரெஷ்னஸ் வரும். இன்னைக்கு கிரீன் டீயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லெமன், மின்ட் ஃப்ளேவர்ல வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி குடிச்சோம் அப்டின்னா, நமக்கு அந்த ஸ்வீட் சாப்பிடக்கூடிய கிரேவிங்ஸ் வந்து நமக்கு குறைய வந்து ஆரம்பிக்கும். அடுத்து பசியா, இது பொய் பசியான்னே நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஐயோ! பசி எடுக்குது. இப்பதான் சாப்பிட்டோம். யாரோ ரொம்ப பட்னியில கடந்த மாதிரி நெறைய பேர் அந்த வார்த்தைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஐயோ! பசிக்குது, ஐயோ! பசிக்குது. அதுவும் இன்றைய கால குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் பசினா என்னன்னு தெரியாமயே வளர்த்துட்டாங்க. அதனால குழந்தைங்க அம்மா சாப்பிடணும்னு கேட்கறதில்ல. என்னன்னா பசிக்குது. அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சது பசிக்குது அப்படின்னு தான்.
ஸோ அப்ப பசியா நமக்கு பசியா காலையிலேருந்து நான் உட்காந்துருக்கேன். ஒரு வேலையுமே வந்து நான் செய்றது இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கேன். அப்ப என்னோட உடல் உழைப்பு, கேலரி செலவாகவே இல்ல. அப்ப எனக்கு எப்படி பசி எடுக்கும்? அந்த பசி தான் பொய் பசி. அப்ப பசின்னு வர்றப்ப ஒரு டம்ளர் தண்ணீர வந்து குடிச்சு பாருங்க. நார்மல் நம்ம டெம்பரேச்சர்ல இருக்க தண்ணீர. அதன் பிறகும் பசி எடுத்தா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா வந்து உடல் பருமன் வந்து ஏற்படாது. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பொய் பசி தண்ணீர் குடிச்ச உடனேவே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அடங்கி போயிரும். ஸோ இந்த 5 விஷயம் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த கால அளவ வந்து குறுக்கிக் கொள்ளணும். அடுத்து உணவில் ரொம்ப அதிகமா நா மாவுச்சத்து இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். 8 மணி நேரம் நல்ல ஆழ்ந்த உறக்கம். மன அழுத்தமற்ற வாழ்க்கை. அடுத்து 5வது முக்கியமான விஷயம் பசித்து புசி. இத 5யும் ஃபாலோ பண்ணி பாருங்க. கரெக்ட்டா ஒரு 48 நாள்ல 48 நாட்கள்ல 7 நாட்கள்ல உங்கள் உடல் எடையை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான வெயிட் ரிடக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஏது ஆரோக்கியமான வெயிட் ரிடக்ஷன்னா, இந்த உணவு முறை மூலம் நீங்க ஃபாலோ பண்றப்ப, உங்களுக்கு டயர்ட்னஸ், முடி உதிர்தல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏற்படாது. நன்றி.